அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் வ்ளாக்ஸ் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களுடைய ஷாப்பிங் வ்ளாக் அண்ட் கூடவே சின்ன சின்ன டிப்ஸோட. மார்னிங்கே வெளியில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பிரியாணி செஞ்சுட்டேன். அண்ட் கூடவே முலாம்பழம் இருந்தது, அதை ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜூஸ் போட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். பிரியாணிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் காலையிலேயே. ஸோ கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா பீஃப் பிரியாணி. ஃப்ரீசர்லேருந்து காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே எடுத்து வச்சாச்சு. இருந்தாலும் அந்தளவுக்கு ஃப்ரீஸ் சரி ஆகலை. இன்னும் டீப் ஃப்ரீஸ்லேயே தான் இருந்தது. கொஞ்சம் அப்படியே தண்ணியில் நிறுத்தி சரி பண்ணிவிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி கழுவி தான் ஃப்ரீசரில் வைக்கிறோன்றதுனால அப்படியே எடுத்து சமைச்சிக்கிற மாதிரி தான். ஸோ தம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி சலாமத் சமையல் சேனலில் நான் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு பக்கம் பிரியாணி செஞ்சுட்ருக்கும்போது இன்னொரு பக்கம் எக்கும் பாயில் பண்ணியாச்சு. பெரிய பையன்கிட்ட கொடுத்து எக் பீல் பண்ண சொல்லிட்டேன். அவங்க எக்கு உரிச்சு வைக்கிறதுக்குள்ளேயே நான் ஆனியன் ரைட்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், எல்லாருக்கும் பிரியாணி கூட பாயில்டு எக் அப்புறமா ஆனியன் ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. எனக்கு நான் களி செஞ்சுக்கிட்டேன். களியும் கலக்காய் சட்னியும் செஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வெளியிலெல்லாம் போயிட்டு வரதுக்கு லேட்டாகும், ரொம்ப பசிக்கும் அப்படிங்கிறதுனால சேர்த்தே சமைச்சாச்சு. பிரியாணியும் இருக்கட்டும் களியும் இருக்கட்டும் சேர்த்தே சமைச்சு வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு ஜூஸும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். போய்ட்டு ஏர் செக் பண்ணிவிட்டு பெட்ரோலும் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான் கிளம்பிட்டுருக்கோம். வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த மாதிரி வாங்குவேன் அப்படிங்கிறது வீடியோ போக போக அடுத்தடுத்து அப்படி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மளிகை எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அதுக்கு தான் காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அங்கே கிளம்பினோன்னு சொன்னாலே கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால தான் பிரியாணி செஞ்சுட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பசிக்கக்கூடாது, பசங்களுக்கு ரொம்ப நேரம் நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அண்ட் வீட்டில் நம்மளுக்கு மளிகை சாமான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற போதே கொஞ்சம் நம்மளுக்கு டென்ஷனாக தான் இருக்கும். அதனால் வீட்டில் மளிகை சாமான் எப்பவுமே ஃபுல்லாகவே இருக்கணும். க்ராசரிஸ் அப்போ தான் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வெளியில் வேறு எங்கேயும் போகிறத விட இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் வாங்குறதுக்கு வெளியில் போகிறது தான் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேறு எங்கே போகிறது அப்படின்னாலும் துணி வாங்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மளிகை வாங்க போகிறது தான் ரொம்பவும் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் போகலைன்னா கூட மேக்ஸிமம் நான் போக மாட்டேன். ஹஸ்பண்ட் கிட்ட லிஸ்ட் கொடுத்து விட்டுருவேன், அவங்க வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சில நேரம் தான் நான் போவேன். எனக்கு அந்த மாதிரி போகும்போது இதுதான் அப்பாடி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி கிளம்பும்போது லிஸ்ட்டு போட்டு கையில் எடுத்துக்குவேன். முதல் நாளே வேண்டியதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுருவேன். அதுக்கும் முன்னாடி தனியாக ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி அதில் எந்தெந்த பொருளெல்லாம் தீருதோ அதை அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்குவேன். நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்றைக்கு கிளம்புறோமோ அதுக்கு முதல் நாள் அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்து இன்னொரு லிஸ்ட் போட்டு எது தேவைங்கிறது கரெக்டாக எவ்வளோ கேஜ் வரைக்கும் வேணுங்கிறது கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். நீங்கள் எந்த மாதிரி அப்படிங்கிறத கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஹேண்ட்பேக் லாக்லாம் போட்டுட்டு ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா நானும் பெரிய பையனும் தான் வாங்கிறதுக்கு உள்ளே வந்தோம். நேராக உள்ளே வந்தோடனே எந்த ஸ்நாக்ஸ் எதுவும் கிடையாது. பசங்களும் எப்பயும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. லாஸ்ட் தான் அந்த பக்கம் எப்போவுமே சொல்லி வச்சுருக்கேன். ஸோ வந்த உடனே எப்போவுமே க்ராசரிஸ் தான் எனக்கு. அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வேண்டியதெல்லாம் லிஸ்ட் பார்த்து வாங்கினதுக்கப்புறமா மற்றபடி வேறு என்ன வேணுமோ பசங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வந்த உடனே எல்லாமே ஒவ்வொன்றா லிஸ்ட் படி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன பையன் அவங்க அப்பாவோட கிளம்பிடுவாங்க. அவங்க வேறு எங்கேயாவது ஃப்ளோரில் சுற்றுவாங்க, இல்லை வெளியில் கூட போயிடுவாங்க. நானும் பெரிய பையனும் தான் ஃபுல்லாக நின்று வாங்குவோம். அவங்களுக்கு என் கூட ஃபுல்லாக நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு. எங்கே வெளியில் வந்தாலும் பெரிய பையன் எப்போவுமே என் கூட தான் இருப்பாங்க. சின்ன பையன் அவங்க அப்பாவோட இருப்பாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் கையை பிடிச்சி நடந்து பழகின பையன் இப்போ பெரிய பையன் ஆன உடனே அவங்க என் கையை பிடிச்சிட்டு என்னை வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. அது ஒரு தனி சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நான் எங்கேயாவது இப்போ இந்த மாதிரி ஃபேமிலியாக வெளியில் போகும்போது கூட வெளியில் நடக்கும்போது என் கையை பிடிச்சிட்டு தான் நடப்பாங்க, என் கூட தான் வருவாங்க. ஸோ அது ஒரு தனி சந்தோஷம். நம்ம கையை பிடிச்சி நடக்க சொல்லி கொடுத்த பையன் இப்போது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக கூட வராங்க அப்படிங்கிற போது அது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்போ நான் தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். துவரம் பருப்பு, கடலக்காய் இந்த மாதிரியெல்லாம். நான் எந்த மாதிரி வாங்குவேன் அப்படின்னா, நான்
3 மாதத்துக்கு வர மாதிரி தான் மளிகை நான் வாங்குவேன். நான் லிஸ்ட் எழுதுறதும் அந்த மாதிரி தான் இருக்கும். 3லேருந்து 4 மாதத்துக்கு தேவைப்படுற மாதிரியானது தான் வாங்கிக்குவேன் நான். அதே மாதிரி இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி நீள நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த அரிசி. இது வந்து அதிகமாக வாங்க மாட்டேன். இதுவும் சீரக சம்பாவும் அரிசியும் தான் வாங்கிக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு 2 கிலோ மட்டும்தான் வாங்கிக்கிருவேன். நான் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுலேயே பிரியாணி செய்கிறது தான், பிரியாணி ரைஸ் தான். அதனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு மாறுதலாக பிரியாணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு பசங்க கேட்பாங்கிறதுக்காக இது மாத்திரம் ஒரு 2 கிலோ வாங்கிக்குவேன். அவ்வளோதான். இது அதிகம் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த சீரகம், இந்த தாமரை விதை இதெல்லாம் இருந்தது. அதெல்லாமும் வாங்கிட்டேன். இந்த தாமரை விதை இப்போ தான் வாங்குகிறேன். இதுக்கு முன்னே நான் வாங்கினதில்ல. அண்ட் சீரகம் வந்து நம்மளுக்கு தேவை தான் இல்லையா வீட்டு யூஸ்க்கு, அதனால் அதுவும். ஆனால் அது விலை தான் கொஞ்சம் அதிகம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் பவுடர் இது தான். இதில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் தாண்டி இதை நம்ம வீட்லேயே செய்கிறோம் தான். இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றி யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்குவேன். எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து கறி மசாலா, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தூள். எதுக்கு அப்படின்னா தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் சாம்பார் தூள் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கறி மசாலா வந்து பொரியலுக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆக போகுது. அதனால் இந்த பவுடர்லாம் கண்டிப்பாக வேணும். டக்குன்னு நம்ம ரெசிபி செஞ்சு பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப அவசியம். அதனால தான் நான் இந்த அரிசி இது வாங்குறதில்ல. நான் என்னுடைய அரிசி பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் புல்லட் இல்லைன்னா வந்து கேசர்களி அப்படின்ற அரிசி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோ அரிசி வந்து கிலோ வாங்கி எடுத்து வச்சிடுறதுனால இது வாங்குறதில்ல. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரிசியும் கூட சீரக சம்பா பிரியாணி அரிசிலாம் கூட கொஞ்சம் தான் வாங்கிட்டேன். அது வந்து 30 கிலோ அரிசி தான் எப்பவுமே நான் யூஸ் பண்ணுறது, வாங்கி வச்சுருவோம். ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் செக்ஷன் வந்தாச்சு. எண்ணெயும் வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. தேங்காய் எண்ணெய், சமையல் எண்ணெய், இந்த மாதிரி வேண்டியதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு வந்து கிளம்பிட்டோம். நானும் பையனும். ஃபோன் பண்ணேன். ஹஸ்பண்ட் வந்து மேல் ஃப்ளோரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சின்ன பையனோட. ஸோ நானும் பெரிய பையனும் வந்து கிளம்பிட்டோம் அடுத்த ஃப்ளோருக்கு. அடுத்த ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான கிச்சன் திங்ஸ் தான் இருக்கும். ஸோ கீழே எப்படி க்ராசரிஸ் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் வாங்கிட்டு அப்படின்றமோ, அதே மாதிரி தான் இங்கே மேலேயும் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான கிச்சன் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும். நான் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால பண்ண மாட்டேன். பண்ணுறது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டாபிக் நான் வரல. நான் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இப்போ வீடியோவில் காமிக்கிறதுக்காக, எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை எடுத்திருக்கேன். நான் இது எதுவும் வாங்கவும் மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறதுனால இது எதுவும் வாங்க மாட்டேன். பீங்கானாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ்வேர்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதனால இதெல்லாம் வாங்க மாட்டேன். அண்டு வாங்கலை அப்படின்னா அந்த பக்கம் நான் போகவும் மாட்டேன். எந்த பொருள் வாங்கணுமோ அங்கே மட்டும்தான் நான் போவேன். கடன் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி நான் இது போய் வீடியோ எடுக்கும்போதே என் பையனே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. அம்மா நீங்கள் தான் வாங்க மாட்டிங்களே, ஏன் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா ஜஸ்ட்டு வீடியோக்காக கண்டென்ட் பேசுகிறதுக்காக வேணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே ஓகே அப்படின்னாங்க. இது வந்து சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து பழக்கம் இல்லை விண்டோ ஷாப்பிங் அப்படிங்கிறது. நான் என்ன வாங்கணும் அப்படின்னு இருக்கோ அது மட்டும்தான் போய் வாங்குவேன். வாங்குறதில்ல அப்படிங்கிற போது அந்த பக்கம் போய் பார்க்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. நம்மளுக்கு வீட்டில் வந்து விதவிதமாக கத்தி யூஸ் பண்ண யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ அடுத்தது வந்து ஷாம்பூ, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, ப்ரஷ் எல்லாம் தேவைப்பட்டது. அதுவும் எல்லாத்தையும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாத்ரூமில் சிங்க் ஹோல்ஸில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கலர் டேப்லெட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பச்சை உருண்டை இது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் வாங்கிட்டு, பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ் வாங்க வேண்டியிருந்தது. பென்சில் பாக்ஸ், பென்சில், பென், இந்த மாதிரி எரேசர்லாம் அது எல்லாமும் வாங்கியாச்சு. ஸோ இது வாங்கும்போது தான் வந்து சின்ன பையனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாங்கணும் இல்லையா, அதனால் அவங்கள கால் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேட்டு வர சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள வாங்கிக்க சொன்னேன். என் கையில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் லிஸ்ட் இருக்கும். ஸோ லிஸ்ட்டில் என்ன எழுதியிருக்கணும் அது மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் ட்ராலியில் இருக்கும். அதை தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் பசங்க ஆசைப்பட்டு கேட்டதாக ஏதாவது இருக்கலாம். மிச்சப்படி நான் எதுவுமே வாங்க மாட்டேன். நான் என்ன லிஸ்ட்டில் எழுதியிருக்கனோ அது மட்டும்தான் நான் எனக்கு அப்படின்னு வாங்குவேனே தவிர வேறு எதுவும் வாங்க மாட்டேன். அதை தாண்டி ஹஸ்பண்ட் கூட ஒரு சிலது வாங்குவாங்க.
அது அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது லிஸ்ட்டில் வராது இல்லையா? நமக்கு வேண்டியதான் நம்ம லிஸ்ட்டில் எழுதியிருப்போம். ஸோ நான் என்ன லிஸ்ட்டில் எழுதியிருக்கேனோ அது மட்டும்தான் எப்போவுமே இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பில்லோடையும் நான் எழுதின லிஸ்ட்டோடையும் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ பசங்க அதெல்லாம் வந்து உட்காந்து செக் பண்ணி பார்த்து கிண்டல் பண்ணி கூட பேசுவாங்க. ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு அது வந்து பழகி போன விஷயம். என்ன வேணுமோ அதை எழுதிக்குவேன். என்ன எழுதணுனோ அது மட்டும்தான் வாங்குவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். இது என்னுடைய பழக்கம். உங்களுடைய பழக்கம் எப்படி அப்படிங்கிறது என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. வாங்கி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பில்லெல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அது வந்து நாங்கள் கார் நிறுத்தி வச்சுருந்த ஃப்ளோரே இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃப்ளோர் வந்து மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி கேட்டால் பசங்க தான் கரெக்டாக சொன்னாங்க. நம்மளை விட பசங்களுக்கு தான் மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி. அது சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை பெரிய விஷயமா இருக்கட்டும், பசங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு எந்த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு 2 தடவை தப்பாக போச்சு எந்த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி. பசங்கக்கிட்ட தான் கேட்டேன். அவங்க தான் சொல்லி அதுக்கப்புறம் கரெக்டான ஃப்ளோருக்கு போனோம். அங்கே போன உடனே காரில் வந்து ஆல்ரெடி லக்கேஜ் பேக் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுவேன். மேக்ஸிமம் எல்லோரும் அப்படி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த அரிசி பை வாங்குறது இருக்கு இல்லையா, அந்த மூட்டையோட பேக் வந்து 2 பேக்காக வரும். ஒன்று அரிசி பேக்காகவும், இன்னொன்று அரிசிக்கு வந்து ஒரு பை மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதில் வந்து 2, 3 விதமாக எடுத்து வச்சுக்குவேன். எப்படின்னா, ஆயிலெல்லாம் ஒரு பேக்லேயும், அப்புறம் இந்த மளிகை சாமான்லாம் ஒன்று வாங்குவோம் இல்லையா, அந்த கவரில் வாங்குவோம் இல்லையா, பேப்பர் கவரில், அது கிழிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் தனியாகவும், பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தால் அது தனியாகவும், அப்புறமா இந்த சோப், ஷாம்பூ இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா, இதெல்லாம் தனியாகவும் தனித்தனி பேக்கில் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்குவேன். ஏன்னா ஓப்பன் ஆச்சுன்னா கூட ஒன்றோட ஒன்று ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நான் அரேஞ்ச் பண்ணி கார்லேயே இந்த மாதிரி தனித்தனி பேக்கில் போட்டு அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். அப்போ தான் வந்து வீட்லேயும் டக்கு டக்குன்னு எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம வந்து க்ராசரிஸ் தேவை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது ஒரு விஷயம்னா, அதை பிளான் பண்ணி எழுதிட்டு போய் வாங்குறது இன்னொரு விஷயம். ஆனால் அதெல்லாம் விட பெரிய டாஸ்க் என்னென்னா, வாங்கின பொருளெல்லாம் வீட்டில் கொண்டு போய் திரும்ப எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணுறது. ரீஃபில் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்ட் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பெரிய டாஸ்க்கே இருக்குது வாங்கிட்டு போனதுக்கப்புறம். ஏன்னா நம்ம அந்த பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு திரும்பவும் அது பொருள் அதில் ரீஃபில் பண்ணி திரும்பவும் அந்தந்த இடத்துல அடுக்கி கிச்சன் க்ளீன் பண்ணி இது ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஸோ யாரெல்லாம் இதை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அடுத்தது ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆக போகுது. அது சம்மந்தமான வீடியோ அடுத்தது நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.